ஹாய் guys, வெல்கம் டு மை சேனல். guys, தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. guys, நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நம்ம வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கண்டென்ட்ஸ்லாம் போட்டுட்ருக்கோம், மூவி ரிவ்யூஸ் எல்லாமே. ஸோ என்னோட சேனல் ஃபீட் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லாம் ரீசெண்ட் மூவிஸ் ரிவ்யூஸ் எல்லாமே உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மூவிஸ் ரிவ்யூஸ் பார்த்துட்டு நீங்கள் வாட்ச் பண்ணலாம் guys. இன்றைக்கி நம்ம சேனலில் புதுசாக வந்து அப்கமிங் மூவியான டாக்ஸிக் மூவியை பற்றி நம்ம வந்து ரிவ்யூ பார்க்க போகிறோம். டாக்ஸிக் மூவி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பட்ஜெட், பிக் பட்ஜெட் மூவி, கன்னடா ஃபிலிமு, ஓகேங்களா? அதில் வந்து நம்ம ராக்கிங் ஸ்டார் யாஷ் நடிச்சிருக்காரு. அவரோட இது ஒன் ஆஃப் த மேஜர் ஃபிலிம் கைஸ். இதில் வந்து அவர் வந்து டுவல் ரோல் பண்ணியிருக்காரு கைஸ். அவரே வந்து பார்த்திங்கன்னா ஃபாதர் சன் சொல்லிட்டு டுவல் ரோல் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் இதில் வந்து நிறைய கேஸ்டிங்ஸ் இருக்காங்க. நயன்தாரா இருக்காங்க, கிரியா அத்வானி இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட டேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேடி, அவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா கீதா கீதா மோகன்தாஸ் சொல்லிட்டு. ஸோ அவங்க ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டைரக்டர் கைஸ். இந்த டாக்ஸிக் மூவி வந்து ஆக்சுவலி இந்த ட்ரெய்லரை நம்ம பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, இந்த ட்ரெய்லர் ஸ்டார்ட் ஆனதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல் வைலன்ஸ் தான் கைஸ். ஒரு ஒரு ஃபிலிம் வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஏ ரேட்டடாக எடுத்திருக்காங்க இவங்க. ஸோ இவங்க ஓப்பனிங் சீன்ஸ்லேருந்தே எல்லாமே பார்த்தீங்கன்னா வைலன்ஸ் சீன்ஸாக தான் வருது. லைக் ஷூட் பண்ணுறதா இருக்கட்டும், அடிதடி வெட்டு குத்து, இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நிறைய வந்து இந்த 18+ கண்டென்ட்டாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மூவியை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ் மட்டும் வாட்ச் பண்ணுறது நல்லது. ஸோ யாரும் குழந்தைங்கலாம் கூப்பிட்டு போகாதீங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா August 26 ரிலீஸ் ஆகுது. ஸோ வந்து எல்லோரும் மறக்காமல் தேட்டரில் வாட்ச் பண்ணுங்கள். ஐ திங்க் யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி அடல்ட் ஓரியன்ட் பிடிக்குமோ அவங்க போய் வாட்ச் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஜானர் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வாட்ச் பண்ணாதீங்க. பெட்டர் நீங்கள் இந்த மூவி அவாய்ட் பண்ணுறது நல்லது. இன்னொன்று, இந்த மூவி பார்த்தீங்கன்னா நிறையா வந்து வயலன்ஸ் அதிகமாக இருக்கிறதால சில இந்த பிளட்டு இதெல்லாம் பார்க்குறவங்க சில பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஒத்துக்காது. ஸோ அவங்களாம் இந்த மூவியை அவாய்ட் பண்ணிடுங்க. மற்றபடி நீங்கள் வந்து ஒரு யாஷோட ஃபேன்ஸு ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த நல்ல ஒரு கமர்ஷியல், நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும், நல்ல ஒரு மாஸ் மூவியாக இருக்கணும், இந்த மாதிரி கேங்ஸ்டர் ஃபிலிமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வாட்ச் பண்ணலாம் கைஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல, 2 ஹீரோயின் இருக்காங்க. நம்ம நயன்தாரா, அந்த நயன்தாரா வந்து பார்த்தீங்கன்னா யாஷோட சிஸ்டராக நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரா அத்வானி சொல்லவே தேவையில்ல, செம்ம மாஸ் ஹீரோயின். ஸோ அவங்களுமே செம்ம ஆக்டிங் கொடுத்துருக்காங்க கைஸ். இந்த படம் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஒரு கான்செப்ட் வச்சு எடுத்துருக்காங்க. என்ன கான்செப்ட்னா, நம்ம டார்க் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜோக்கர் வருவார் பார்த்தீங்களா, அந்த ஜோக்கர் ப்ளஸ் வந்து ஹார்லி குயின் வருவாங்க. ஸோ அது மாதிரி பேஸ் பண்ணி டேரக்டர் வந்து அதோட ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு தமிழ் ஃபிலிமில் அந்த மாதிரி ஒரு இருக்கவங்க கேரக்டரை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி எடுத்திருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பார்ப்போம், படம் தான் தெரியும் நம்ம மூவி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த படம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 12,000 தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், மலையாளம் சொல்லிட்டு மல்டி லாங்குவேஜில் வந்து பேன் இண்டியாவாக ரிலீஸ் பண்ணுறாங்க. தமிழில் ட்ரெய்லர் ஆக்சுவலாக நல்லாவே இருக்குது. ஸோ டப்பிங்குமே நல்லாயிருக்கு. யாஷ் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டியூவல் ரோல் பண்ணியிருக்காரு. அதில் வந்து அவர் அந்த யங் யாஷாக வராது கூட செம்ம ஒரு ஆக்டிங் பண்ணியிருக்காரு யாஷ். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு ஆக்டிங் வந்து கடைசியாக நம்ம யார் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சில பேர் தான் பண்ணியிருப்பாங்க இந்த படம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓணம் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. மலையாளிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு செம்ம ட்ரீட்டாக இருக்கும். ஸோ ஓணம் செலிப்ரேட் பண்ணிவிட்டு இந்த படத்தை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வில்லன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா யாஷை தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில வில்லன்ஸ்லாம் வராங்க. ஆனால் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வில்லனா இல்லை என்ன கேரக்டர்னு தெரியல. ஆனால் இது வந்து 2 கேங்குக்கான வார் மாதிரி தெரியுது. ஸோ 2 கேங்கான வாரில் வந்து யாஷோட சன் வந்து பார்த்திங்கன்னா யாஷுக்கு ஆப்போசிட்டாகவே அவர் வில்லனாக இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அவங்களுக்குள்ளே நடக்கிற வந்து கிளாஷ் தான் வந்து மெயினாக படமாக இருக்கும். ஸோ வந்து படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த படத்தோட பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 700 கோடி சொல்கிறாங்க. இது 700 கோடிக்கு இல்லை அப்படின்னா செலவு பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. ஆனால் நிறைய ட்ரையல் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய கிராஃபிக்ஸு அதுக்கெலாம் வந்து கண்டிப்பாக செலவாக இருக்கும். பட் ஆனால் 700 கோடி கொடுத்து இவங்க ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஏ ரேட்டட் மூவி எடுக்கிறதுக்கு இன்னுமே ஒரு நல்ல கண்டென்ட்டை வந்து ஒரு கம்மி பட்ஜெட்டில் எடுத்துருக்கலாம். ஸோ இனிமேல் இது பிக்கெஸ்ட் பட்ஜெட்டுனால அந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது.
ஸோ ஆகஸ்ட் 26 பார்த்தலாம் எப்படி இருக்குன்னு படம் சொல்லிட்டு. கண்டிப்பாக மூவி பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ போடுறேன் கைஸ். என்ன கேட்டிங்கன்னா இந்த படத்தை வந்து நீங்கள் ஃபேமிலியோடு போக முடியாது. அட்லீஸ்ட் அடல்ட்ஸ் மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இந்த பிளட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா யாருக்கும் வந்து இப்போ ப்ராப்ளம் இல்லாத பேஷண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு போகாதீங்க. ஜஸ்ட்டு அடல்ட் மூவி சரிங்களா, வயலன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு அந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கவங்க மட்டும் போய் பாருங்கள். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ். கண்டிப்பாக வந்து உங்களை அடுத்த ஒரு நல்ல ஒரு ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் லக்கி பாஸ்கர். கைஸ் மறக்காமல் என்ன சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் உங்களை இன்னொரு ரிவ்யூவில் சந்திக்கிறேன் கைஸ். பை பை.